ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேகாவோட பார்ட் 2 பாண்டிச்சேரி வ்ளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ரெசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம். இந்த ரெசார்ட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லா எஸ்கேப் இன். இது வந்து லக்ஸரி ரெசார்ட்டுங்க. ஸோ முழுக்க இது வந்து ஃபுல்லாக லக்ஸரி தான். வெளியே பார்க்க இப்படி சூப்பராக இருந்தாலும் உள்ளே இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசார்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். வில்லாக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. இங்கே எப்போ என்ன ஹெல்ப் கேட்டாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே டோருக்குள்ளே என்டர் ஆகி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூல் வியூவோட ஒரு ஹால் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி பெட்ரூம் வித் ஸ்விம்மிங் பூல் வியூவோட. இது தாங்க பெரிய ஸ்விம்மிங் பூல். ஸோ ரொம்பவே பெருசு, இது சூப்பராக அழகாக இருந்துச்சு. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லக்ஸரி ரூம் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் மேலே ஏறி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா காம்பேக்டான ஹாலோட 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்து ஒரு பெரிய மிரர் இருக்குது. கண்ணாடியில் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா இங்கே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபுல் ஃபர்னிஷ்டோடு இருக்குங்க. அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து பார்த்தா அழகான கீழே பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் இங்கேருந்து தெரியுது. ஸோ ஸ்விம்மிங் பூலில் இங்கே பார்த்துட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு என்னடா இருக்குது, இது ஒரு வழி போகுதுன்னு அப்படியே மெதுவாக போய் அங்கே போய் பார்த்தா அப்படியே பின்னாடி ஒரு பெரிய லான் இருக்குங்க. ஸோ அந்த லான் எதுக்குன்றது அப்புறம் நான் சொல்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா செகண்ட் ஃப்ளோருக்கு தேவையான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் ஏறி பார்த்தோன்னா மேலே குட்டியாக 5 ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு பார்த்தா அவ்வளோ பெரிய மொட்டை மாடிங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சில் பண்ணுற மாதிரி அழகாக ஒரு டின்னர் ஸ்பாட்டுங்க. அப்படியே மேலே இருந்து கீழே வந்துட்டு நம்மளோட ஸ்விம்மிங் பூலில் குளிக்க ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாம் குளிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் நான், அந்த பக்கம் நம்ம ப்ரோ வந்து 2 பேரும் மாற்றி வேவ்ஸ் க்ரியேட் பண்ணி விளையாடிட்டு வந்தோம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறதுக்கு ஒரு பக்காவான விழா இது. அப்படியே குளித்து முடிச்சுட்டு மேலே வந்தால் இங்கே பாபிக்யூ ரெடியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஆமாங்க, இங்கே பாபிக்யூவும் உண்டு. ஆக்சுவலி இது நீங்களும் செய்யலாம், அவங்களும் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இதுக்கு இங்கே செப்பரேட் சார்ஜஸ் இருக்குங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் மசாலா வந்து நாங்களே ரெடி பண்ணோம். அந்த அண்ணா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் டான்ஸ் ஆட கிளம்பிட்டோம். அப்படியே டான்ஸ் ஆன டயரில் எல்லாருக்கும் ஒரு டாட்டா பாய் குட் நைட்டை சொல்லிட்டு நாங்கள் தூங்கிட்டோங்க. மார்னிங் எழுந்தோடனே ஒரு அழகான சன்ரைஸை பார்த்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரிங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு அண்ட் ஜாம் பட்டர் இதில் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா பூரி கொடுத்துருந்தாங்க. பூரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்பவே அதை பிரேக் பண்ணி எடுக்கிறப்போ ரொம்ப சாஃப்ட்னஸாக இருந்துச்சு. அடுத்ததில் வந்து இட்லி அண்ட் மெதுவடை கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு மெதுவடை ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும், நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இட்லிக்கும் பூரிக்கும் பார்த்திங்கன்னா கிழங்கு அண்டு சாம்பார், 2 வகை சட்னி கொடுத்துருந்தாங்க. தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து டீ காஃபி 2மே கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து செப்பரேட் பண்ணி கேட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் காஃபி கொஞ்சம் டீ வேணும்னு கேட்டோம், அதுவும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸும் கேட்டோம், அதுவும் வந்துருந்தது. லஞ்சுக்கு கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எல்லோ தீம் இன்னைக்கு. ஸோ எல்லோ அண்ட் எல்லோ பாய். அப்படியே எல்லோரும் கிளம்பி லஞ்சுக்கு வந்துட்டோம். பட்டினப்பாக்கத்தில் எப்படி மீனாட்சி மெஸ் ஃபேமஸோ, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு அக்கா கடை ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அங்கே போய் சாப்பிட்டோம். ஆனால் அங்கே ஓகே தான், இப்போ ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஹோம்மேட் ஃபுட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ப்ரான் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? லன்ச் முடிச்சுட்டு வந்த கையோடு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இந்த வில்லாவோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லா பேர் வந்து வில்லா எஸ்கேப் இன் லக்ஸரி ஸ்டே. இது வந்து ஆரோவில் பக்கத்தில் இருக்குது. இது அவங்களோட காண்டாக்ட் நம்பர். உங்களுக்கு இந்த வில்லா தேவை அப்படின்னா நீங்கள் போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய் பாய்.